வெனஸ்டே கிராசரி ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே நைட் டின்னரையும் முடிச்சிடலான்னு கிளம்புனேன். சஃபாரி மாலா லுலு ஒன் பேசிக்கிட்டே சஃபாரி மால் போயாச்சு. ஆட்டுக்கால் அண்ட் மட்டன் மட்டும் தான் வாங்க வந்தேன். ஆனா சூப்பர் மார்க்கெட்டுன்னு வந்தோடனே என்ன வாங்குறோம் ஏன் வாங்குறோம்னு தெரியாது. ஆனா வாங்கிடுவோம். அப்படிதான் எனக்கும் பர்ச்சேஸ் போச்சு. ஆட்டுக்கால் லிவர் எங்க ஊர்ல தொப்புசான்னு சொல்லுவாங்க, வாங்கியாச்சு. தொப்புசா எடுத்தா கூடவே தோசை பேட்டரையும் சேர்த்து வாங்கிடுவேன் நைட்டு டின்னருக்கு. நோகாம வெளியே சாப்பிடலாம்னு நினைச்சேன். சரி விடுங்க, விலாக் பண்ணிடுவோம்னு கண்டினியூ பண்ணிட்டேன். அங்கேருந்து பக்கத்துல இருக்கிற லுலு போயிட்டோம் ஃபிஷ் வாங்கலான்னு. இப்போ எல்லா ஷாப்லயும் ஏடின்னு போறதுக்கு பதிலா இந்த திரம் சிம்பிள் தான் போடுறாங்க. எதுக்கு இந்த சேஞ்சஸ்ன்னு தெரியல. எனிவேஸ் வந்த வேலையை பார்ப்போம்னு இங்க எக் சிக்கன் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு பில்டிங் செக்ஷன் வரும்போது இந்த பாட்டில பார்த்தோம். என்னன்னா பீஃப் உப்பு கறி. சூப்பர்ல. அங்கேருந்து பில்டிங் செக்ஷன் வந்தாச்சு. இங்க ஃபுல்லாவே இந்தியன் பிளாக் வச்சிருந்தாங்க. ஏன்னு தெரியலன்னு யோசிக்கும் போது தான் ஆகஸ்ட் மந்த்ல ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறதே மைண்டுக்கு வந்தது. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எம் இந்திய மக்களே. அப்புறம் என்ன, குடுகுடுன்னு வீட்டுக்கு போயிட்டு நேரா கிச்சனுக்கு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு குட்டீஸ்களுக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துட்டு வேலையை ஆரம்பிச்சுட்டேன். லிவர் கிரேவி வித் இட்லி தான் செய்ய போறேன். லிவரை கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் பேனை வச்சு ஆயில் ஊத்திட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குற கேப்ல தோசை பேட்டரை ஒரு பேன்ல ஊத்திட்டு இட்லி பாட்ல ஊத்துறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது வதங்குற கேப்ல இட்லி பாட்டை வச்சு இட்லி மாவு எடுத்து ஊத்திட்டு ஸ்டவ்ல வச்சுட்டேன். வெங்காயம் 3 மினிட்ஸ் நல்லா வதங்கணும்னா 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு வதக்கி விட்டுருங்க. தென் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. தென் லிவரையும் போட்டு கூடவே உப்பு ஆஸ் யூஷுவல் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. குக்கரை மூடிட்டு மேல விசில் போடுங்க. 10 விசில்ஸ் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணி கொத்தமல்லி லீவ்ஸ் தூவி விடுங்க. லிவர் கிரேவி அதாங்க தொப்புசா குழம்பு ரெடி. கூடவே இந்த இட்லி சூடா ரெடி ஆயிருச்சு. அப்புறம் என்ன, லெட்ஸ் ஹேவ் த டின்னர்.